வானத்தின் தூண்கள் அதிரும் என்றால் வானத்தில் ஏது தூண்கள் என்று நாம் நினைக்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஈர்ப்பு விசை இருக்கிறது. இவைகள் தான் தூண்கள். கர்த்தர் கோபப்பட்டால் அந்த தூண்கள் அதிருமா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 25-26 அதிகாரங்கள். யோபு ஐயாவின் 3 நண்பர்களும் யோபு ஐயாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சூகியனான பில்தாத், இந்த 3 நண்பர்களில் ஒருவரான பில்தாத் என்பவர் யோபு ஐயாவிடம் பேசுகிறார். யோபு ஐயா பேசின வார்த்தைகளை கேட்ட பின்பு இவர் சொல்லுகிறார்: அதிகாரமும் பயங்கரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் சகல அதிகாரங்களும் இருக்கிறது. அவரிடத்தில் பயங்கரங்கள் இருக்கிறது. அவர் நம்மை தண்டிப்பார், நம்மை அடிப்பார். நாம் அவரிடத்தில் பயப்பட்டு வாழ வேண்டும் என்ற பொருளில் இதை சொல்லுங்க. கர்த்தர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் இருக்கும் இடம்தான் உன்னதமான இடம். அந்த இடத்தில் சமாதானம் இருக்கும். அவரிடத்தில் சகல அதிகாரமும் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ? பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருடைய சேனை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய சேனைக்கு தொகை உண்டோ? அதை எண்ணி பார்க்க முடியுமா? எண்ண முடியாத அளவுக்கு அது மிகவும் பெரியது. அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? கர்த்தருடைய மகிமை யார் மேல் வெளிப்படாமல் இருக்கிறது? எல்லோர் மேலும் கர்த்தருடைய வெளிச்சம் படுகிறது. கர்த்தர் அவ்வளவு பெரியவராய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக மனுஷர் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவருடைய பார்வையில் நாம் நீதிமானாய் இருக்கும் அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். நாம் நீதிமானாய் வாழ வேண்டும், நீதியின் வழிகளில் நடக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கும் அளவிற்கு நமக்கு தகுதி ஏது? இப்படி கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்கள், நட்சத்திரத்தை பாரும், அவை ஒளி கொடாமல் இருக்கிறது. வானத்து நட்சத்திரங்களும் ஒளி இல்லாமல் இருக்கிறது. நட்சத்திரங்கள் கூட அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல என்று பில்தாத் சொல்லுகிறார். அதாவது அவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? வானத்து நட்சத்திரங்களை கூட அதிலும் குறைகள் இருக்கிறது, அது பிரகாசியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனிதனும் அவர் பார்வையில் நாம் எம்மாத்திரம்? நாம் மிகவும் சிறியவர்கள். அதாவது பில்தாத் அந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே வானத்தின் தன்மையை, நட்சத்திரங்களின் தன்மையை சொல்லி இருக்கிறார். நட்சத்திரங்கள் பிரகாசியாமல் கூட இருக்கிறது, அதுவும் சுத்தமானவைகள் அல்ல, அதிலும் அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்மேல் உதிக்கிற சூரியனை காட்டிலும் பல மடங்கு பெரிய, ஆயிரக்கணக்கான மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் உண்டு. அறிவு பெருகும் போது மனமும் தெளிவடையும். இதை புரிந்து கொண்டு நாம் அறிவியலை கற்கவும் வீணான பொழுதுபோக்குகளை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களில் மனதை செலுத்துவது நல்லது. இப்படி பில்தாத் ஐயா யோபு ஐயாவினிடம் பேசுகிறார். கர்த்தர் மிகவும் பெரியவர், நீர் சிறியவர், நீர் உம்மை நீதிமானாய் எண்ணுவது எப்படி? கர்த்தர் எல்லோரையும், வானத்தின் நட்சத்திரங்களிலேயே குற்றத்தை அதன் மேல் குறை உள்ளது என்று சொல்லுபவர், உங்கள் மேல் குறை இருக்காதா? நீர் பெரிய பரிசுத்தர் என்று சொல்லாதிரும் என்று 3 நண்பர்களும் சொல்லுகிறார்கள். அதற்கு பதிலாக யோபு ஐயா பேசுகிறார். திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? அதாவது பலம் இல்லாதவர்கள், பணம் இல்லாமலும், சரீரத்தில் பலன் இல்லாமலும், வாழ வழி இல்லாமலும் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு நீ எப்பொழுது நீ நன்மை செய்தாய் என்று யோபு ஐயா பில்தாத்தை நோக்கி கேட்கிறார். ஞானம் இல்லாதவனுக்கு, புரியாமல் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்பொழுதாவது நீ புத்தி சொல்லி அவர்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணினாயா என்று கேட்கிறார். யோபு ஐயா இப்பொழுது நண்பனாகிய பில்தாத்தை நோக்கி கேட்கிறார். யாருக்கு நீ அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி எப்படிப்பட்டது என்று கேட்கிறார்.
நீ அறிவை சொன்னாய்? யாருக்கு புத்தி சொன்னாய்? யார் வாழ்க்கையை நன்மையாக்கினாய்? ஏழைகளுக்கு உதவினாயா? அறிவற்றவர்களுக்கு அறிவை சொன்னாயா? யாரை குறித்து நீ பேசுகிறாய்? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும், தண்ணீரின் கீழ் மடிந்தவர்களுக்கும், பாதாளத்தில் சென்று அடைந்தவர்களுக்கும் மிகுந்த தத்தளிப்பு உண்டு. பாதாளத்திற்கு போகிறவர்களுக்கு மிகுந்த தத்தளிப்பு உண்டு. அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்து, பாவம் செய்து வாழ்ந்து, பாதாளத்தில் இறங்கினவர்களுக்கு மிகுந்த தத்தளிப்பு உண்டு என்று யோபையா சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக பாதாளம் திறந்து கிடக்கிறது. அவைகள் திறந்திருக்கிறது. அதை கர்த்தருக்கு எதிராக மூடி வைக்க யாராலும் முடியாது. நரகம் மூடப்படாமல் இருக்கிறது. நரகம் மூடவே இல்லை. அப்படியே திறந்தபடியாக கிடக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இப்படிதான் இருக்கிறது, அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். அவர் உத்திர மண்டலத்தை விரித்து பூமியையும் அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். யோபையா தெளிவாக சொல்லுகிறார், பூமியானது அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினால் அது நமக்கு மிக தெளிவாய் புரிந்து விட்டது. போட்டோஸ் பார்க்கிறோம், வீடியோக்கள் வருகிறது. நரகத்திற்கு கூட ஒரு பெரிய கேமராவை அனுப்பி, அங்குள்ள மைக்கை அனுப்பி பார்க்கும் பொழுது கீழே அலறுதலின் சத்தம் வந்தது என்று விஞ்ஞானிகளே கூறுகிறார்கள். அதை பதிவு செய்து வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள். வானத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது, குரலை கேட்க முடிகிறது. வானத்தின் சத்தத்தை, பூமி சுழலும் சத்தத்தை கேட்க முடிகிறது. பாதாளத்தில் இருக்கிற சத்தமும் இன்று வெளிப்பட்டு விட்டது. பாதாளத்தில் மனிதர்களின் கூக்குரல் கேட்கிறது என்று வெளிப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகளே கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். மைக் அனுப்பி அதை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையான சத்தத்தை. இப்படி எத்தனையோ விதமான ஆதாரங்கள் வந்து விட்டது. விஞ்ஞான வளர்ச்சி என்பது பலவிதமான நன்மைகளையும் நமக்கு செய்திருக்கிறது. வேதத்தை நிரூபித்திருக்கிறது. இங்கு யோபையா சொல்லுகிறார், பூமியானது அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று. இந்த வார்த்தை இந்த காலத்தில் இது நிரூபணமாகிவிட்டது. வேதம் சத்தியம். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம். கர்த்தர் தண்ணீர்களை தம்முடைய மேகத்தில் கட்டி வைத்திருக்கிறார். மேகமானது தண்ணீரை உறிஞ்சி வைத்திருக்கிறது. அந்த தண்ணீரின் பாரத்தினால் மேகம் கிழிவதில்லை. அந்த மேகம் கிழிந்து போவதில்லை. அது அப்படியே சுமந்து கொண்டு நிற்கிறது. இதுவும் கர்த்தருடைய ஞானம். மேகத்தை அந்த மாதிரியான ஒரு தன்மையோடு கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஞானமுள்ள தேவன் அவர். கர்த்தர் தமது சிங்காசனம் இருக்கிற வானத்தை ஸ்திரப்படுத்துகிறார், உறுதியாக்கி வைத்திருக்கிறார். அதன் மேல் தம்முடைய மேகத்தை விரிக்கிறார். வானத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தம்முடைய மேகத்தை விரிக்கிறார். அந்த வானத்தின் மேல்தான் சிங்காசனம் போட்டு கர்த்தர் அமர்ந்திருக்கிறாராம். இது எவ்வளவு பெரிய துல்லியமான வெளிப்பாடு. யோபையா தரிசனத்தில் பார்த்தே இதை எழுதியிருக்கிறார். கர்த்தர் தண்ணீர்களின் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார். கடல் அலைகளாகட்டும், சிறிய தண்ணீர் தேங்கி இருக்கிற இடங்களாகட்டும், அதில் நாம் ஒரு கல்லையோ எதையாவது போடும்போது சக்கரம் போல வட்ட வட்டமாக மிக துல்லியமான வட்டங்கள் தோன்றுகிறது. கடல் அலைகளும் அப்படிதான். மேலே இருந்து பார்க்கும் பொழுது கடல் அலைகளும் அப்படித்தான் வருகிறது, வட்ட வட்டமாக வருகிறது. ஒவ்வொரு நடுப்பகுதியிலிருந்து பார்க்கும்போது அப்படிதான் வட்டமாக தான் தோன்றும். டெலஸ்கோப் எடுக்கிற போட்டோக்களை பார்த்தால் அது மிக தெளிவாக புரியும். எல்லா பக்கங்களிலும், நடுவில் இருந்து எல்லா பக்கங்களிலும் அலைகள் சென்றும். இதைதான் சக்கரவட்டம் கர்த்தர் தீர்த்தார் என்று யோபையா சொல்லியிருக்கிறார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் இது இப்படியே நடக்கும். வெளிச்சமும் இருளும் எப்பொழுது தொடங்கியது? ஆதியாகம காலத்தில் முதல் நாள். அப்படி என்றால் பூமி உள்ள அளவும் இது நடந்து கொண்டே இருக்கும். கடல் அலைகள் தோன்றுவதும், தண்ணீர்களின் மேல் சக்கரவட்டம் இருப்பதும் பூமியின் சுழற்சியினால் ஏற்படுகிறது என்ற ஞானமும் இங்கு வெளிப்படுகிறது. பூமி சுழலும் போதுதான் இரவு பகல் வருகிறது. வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் இது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காரியம். கர்த்தர் வெளிச்சத்தை முதல் நாள் உண்டாக்கினார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 1ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. அன்றுதான் வெளிச்சம் தோன்றியது. பூமி சுழல தொடங்கிய நாள் அதுதான். சுழல தொடங்கிய அந்த 1000 வருட காலத்தில் தான் இந்த இருளும் ஒளியும் தோன்றி இருக்கிறது. பகலிரவு உண்டானது. அப்படியானால் இதை நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது, இவை இரண்டும் ஒப்பிட்டு பார்க்கும்போது
பூமி சுழற்சி நிற்கும் போதுதான் இந்த சக்கர வட்டம் முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதிலிருந்து வெளிப்படுகிற விஞ்ஞானம் என்னவென்றால், பூமியின் சுழற்சியினால் தான் கடல் அலைகள் தோன்றுகிறது. தண்ணீரில் எந்த இடத்தில் தண்ணீர் இருந்தாலும் அதன் நடுப்பகுதியில் ஒரு கல்லையோ ஏதாவது ஒரு பொருளை போடும்போது அது வட்ட வட்டமாக அதன் அலைகள் போகிறது. இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது இது புவியீர்ப்பு விசையோடு தொடர்பு படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இதை மிகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். அவருடைய கண்டிதத்தினால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்குமாம். கர்த்தர் கண்டித்தால், அவர் கோபப்பட்டால் வானத்தின் தூண்கள் அதிரும் என்றால் வானத்தில் ஏது தூண்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இன்று விஞ்ஞானம் மிக வெளிப்படையாக சொல்கிறது. சூரிய குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஈர்ப்பு விசை இருக்கிறது. சூரியன் இந்த 9 கோள்களையும் 8 கோள்களையும் அவை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கோள்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. இப்படி துணைக்கோள்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கிறது. இவைகள் தான் தூண்கள். கர்த்தர் கோபப்பட்டால் அந்த தூண்கள் அதிருமாம். அப்படி என்றால் புவியீர்ப்பு விசை நிலை மாறும். அப்படி என்றால் புவியீர்ப்பு விசை போல ஒவ்வொரு கிரகங்களின் ஈர்ப்பு விசையும் மாறுபட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் சிதறி விழுந்து போகும். இதைதான் கர்த்தர் தூண்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் வானத்தின் தூண்கள் என்பது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள், மீட்டியோர்ஸ், காமர்ஸ் போன்ற பொருள்களின் ஈர்ப்பு விசையையே குறிக்கிறது. கர்த்தர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தின் மூர்க்கத்தை அடக்கி அதன் கொந்தளிப்பை தம்முடைய ஞானத்தினால் அமர பண்ணுகிறார். அதாவது சமுத்திரத்தின் கொந்தளிப்பு என்றால் இப்பொழுது பூமியின் அடியில் ஏற்படுகிற நிலநடுக்கத்தினால், கடல் அடியில் ஏற்படுகிற நிலநடுக்கத்தினால் ஏற்படுகிற சுனாமியை குறிக்கிறது. அப்படிப்பட்ட சுனாமி வந்தாலும் அதை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அடக்கி தம்முடைய ஞானத்தினால் அமர பண்ணுகிறார். கர்த்தர் ஞானமாய் அதை அமர பண்ணி விடுவார் என்று பொருளாகிறது. இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது சுனாமியை அடக்க மனிதனால் முடியாது. எதை செய்தும் தப்பிக்க முடியாது. வந்தால் வந்ததுதான். ஆனால் கர்த்தரால் எல்லாம் முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரே நியாய தீர்ப்பாக இவைகளை அனுமதிக்கிறார். அதை கொடுப்பதும் கர்த்தரே. அதை அழிக்க, தீமையை அழிக்க வல்லவரும் கர்த்தரே. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சர்வத்தையும் செய்ய வல்லவரே, சர்வ வல்லவர். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். வான மண்டலத்தை கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால், தம்முடைய ஆவியினால், தன்னுடைய விருப்பத்தினால் அவர் அலங்கரித்தார். அவருடைய ஞானத்தினால் நெளிவான சர்ப்ப நட்சத்திரங்களை உண்டாக்கினார். நெளிவான சர்ப்ப நட்சத்திரங்களை உண்டாக்கினார். வால் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அவர் தம்முடைய ஞானத்தினால் இவைகளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. இப்படி கர்த்தருடைய இந்த வல்லமையை எல்லாம் கூறிய பின்பு யோபையா சொல்லுகிறார், இது எல்லாம் கர்த்தர் செய்த காரியத்தின் கடைக்கோடி. அப்படி என்றால் மிக கடைசியில் இருக்கிற ஒரு சிறு துளி அளவுதான் இவையெல்லாம். அவருடைய வல்லமை மகா பெரியது. அவருடைய செயல்களில் மிக கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு துளிகளைத்தான் இதை நாம் பார்க்கிறோம். அவருடைய செய்கைகளின் பெரியவைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. அவர் செய்த அவருடைய வல்லமையின் சிறு துகள்கள் தான் இந்த வானமண்டலம் என்று சொல்லுகிறார். அவருடைய கிரியைகள் என்று அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார்? அவருடைய வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் யார்? ஏதோ துளி துளி தெரிந்தது கர்த்தரை பற்றி. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவருடைய வல்லமையை எல்லாம் தெரிந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மகா வல்லமை உடையவர். அவருடைய சிறு துகள் போன்ற இந்த செயல்களே நமக்கு இவ்வளவு பெரியதா இருக்கிறது என்றால் அவர் செய்கிற பெரிய காரியங்கள் எப்படியாக இருக்கும்? கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் மிகவும் நல்லவர். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் பயந்து பக்தியாயிருந்து கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.